வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல யூனிட் 3 அதாவது கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரோட ஒன் ஷாட் வீடியோ தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பே பேக் பீரியட் வித் ஈவன் கேஷ் ஃப்ளோஸ். ஓகே. கேஷ் இன்ஃப்ளோ பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கு. ஈவன் இன் த சென்ஸ் ஒரு 5 இயர்ஸ் டேட்டா இருந்ததுன்னா, அந்த 5 இயர்ஸும் கேஷ் இன்ஃப்ளோ 5000 தான் இருக்கும். இல்ல 2000 தான். இல்ல 3000 தான். 5 இயர்ஸும் சேமா கேஷ் இன்ஃப்ளோ இருந்தது. அப்படின்னா, இதுதான் பே பேக் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இன்வெஸ்ட்மென்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோன்றது. ஓகே. ஈவன் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. இப்ப இந்த கேஷ் இன்ஃப்ளோஸ்லாம் மாறுச்சு அப்படின்னா இப்ப பாருங்க, இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து சேல்ஸ் அடிஷ்னல் காஸ்ட் எதா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும். அண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸேஷன் கிடைக்கும். அதுல டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸேஷன் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். டாக்ஸேஷனை மைனஸ் பண்ண பிறகு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். இதோட நம்ம திரும்ப என்ன பண்ணணும்னா டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். அப்ப வர்றதுதான் நமக்கு ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே. இத மாதிரி நமக்கு வந்து கேஷ் இன்ஃப்ளோவை நம்ம அசிட்டைன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர் பீரியடுக்கு கேஷ் இன்ஃப்ளோ எல்லாம் அன்ஈவனா தான் இருக்கும். அப்படியே இல்லைன்னா கூட ப்ராப்ளம்ல கொடுக்கும் போதே கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அன்ஈவனா இருந்துச்சு. ஒரு வருஷம் 2000, அப்புறம் 3000, அப்புறம் 4000 அது மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா வந்து இதை யூஸ் பண்ணணும். ஓகே. ஈவனா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோன்னு பார்த்தோம். இது வந்து லாஸ்ட் இயர் பிஃபோர் ரெக்கவரி பிளஸ் அமௌண்ட் ஸ்டில் டு பி ரெக்கவர்ட் டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ டியூரிங் ரெக்கவரி இயர். ஓகே. இது பாத்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் கண்டுபிடிச்சு அந்த கேஷ் இன்ஃப்ளோஸை வச்சு நம்ம போட போறோம். அதாவது லாஸ்ட் இயர் அதாவது ரெக்கவரிக்கு முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்றத பார்க்கணும். எந்த இயர்ல கிராஸ் ஆக போகுது நம்மளோட ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோவை செக் பண்ணணும். ஓகே. இதுக்கான ப்ராப்ளம்ஸ்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நீங்க அந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஃபார்முலா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது. ஓகே. அப்ப கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும்னா இத மாதிரி போட்டு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் அடிஷனல் காஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. டைரக்டாவே ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம். ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் பே பேக் பீரியட் வென் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் அன்ஈவன் அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்முலா போட்டு நம்ம வந்து போட போறோம். ஓகே. எஸ். இப்ப நெக்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இதுல ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டோட்டல் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே. அதாவது கேஷ் இன்ஃப்ளோ எல்லாத்துக்கும் பிவி ஃபேக்டர் வேல்யூ வச்சு நம்ம பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு அதோட டோட்டல் டிவைடட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். ஓகே. இதுவே நெட் பிரசன்ட் வேல்யூ அப்படின்னா டோட்டல் பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் டோட்டல் பிவி ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே. அவுட்ஃப்ளோக்கும் இன்ஃப்ளோக்கும் டிஃபரன்ஸ் தான் வந்து நெட் பிரசன்ட் வேல்யூன்றது. ஓகே. அப்புறம் அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ரேட் பிளஸ் என்பிவி ஆஃப் லோவஸ்ட் ரேட் அப்புறம் என்பிவி ஆஃப் லோவஸ்ட் ரேட் மைனஸ் என்பிவி ஆஃப் ஹையஸ்ட் ரேட் இன்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் ரேட். இவ்வளவும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு. ஓகே. அப்ப நம்ம வந்து இந்த லோவஸ்ட் ரேட்டு அதெல்லாம் நம்மளால போட்டுற முடியும். அதாவது என்பிவி கண்டுபிடிக்கிறது, இங்க என்பிவி இங்க என்பிவி இதெல்லாம் போடலாம். ஆனா எது லோவஸ்ட் ரேட் அண்ட் எது ஹையஸ்ட் ரேட் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே. ப்ராப்ளம்ல அது ஸ்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. லோவஸ்ட் ரேட் இது, ஹையஸ்ட் ரேட் இது, இதை வச்சு போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ப்ராப்ளம்ல நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ எல்லாம் இருக்கும். ஓகே. அப்ப எந்த 2 ரேட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலா அதாவது பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. அது எப்படி போடுறதுன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு பிரசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே. அந்த வேல்யூ ஃபேக்டரை எத்தனை இயர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம்ல இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா. கேஷ் இன்ஃப்ளோ 6 வருஷம் இருக்கு இல்ல 5 வருஷம் இருக்கு அப்படின்னா அந்த 5 இயர் டேபிள்ல ஆனுட்டி ஃபேக்டர் வேல்யூ டேபிள்ல நம்ம வந்து இங்க கிடைக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா அந்த பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் வேல்யூ அதை வந்து அங்க சர்ச் பண்ணணும். அப்ப
இது எக்ஸாக்ட்டா இருக்காது. இப்ப வந்து ஒரு 6 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்டா 6ன்னு இருக்காது. அப்ப அது பாத்தீங்கன்னா ஒரு 5%க்கோ இல்ல 6%க்கோ இடையில இருக்கும். அப்ப அந்த பெர்சன்டேஜ் தான் நம்ம லோவஸ்ட் ரேட் அண்ட் ஹையஸ்ட் ரேட்டா வச்சு நம்ம வந்து போடணும். ஓகே. இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸாவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? எஸ். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு லோவஸ்ட் ரேட். இப்ப 10 to 15 அப்படின்னா லோவஸ்ட் ரேட் வந்து 10%. ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 15%. அத மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபேக்டரோட வேல்யூ வந்து வச்சு அந்த ஃபேக்டர் வேல்யூ எந்த அந்த கொடுத்திருக்க ப்ராப்ளம்ல கொடுத்திருக்க நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல நம்ம சர்ச் பண்ணா எந்த வேல்யூக்குள்ள வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அது மூலமா நம்ம இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. ஓகே. அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு போடும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. ஓகேவா? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இங்க பாருங்க டினாமினேட்டர்ல ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இதுல ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் போது இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூன்னு போடுறோம். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கீழே போடுறோம். ஓகே. ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2. அதாவது இங்க போடுறோம் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூன்ட்டு அதை டிவிசிபிள் பை 2 பண்ணோம் அப்படின்னா வருதுதான் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. டினாமினேட்டர் தான் மாறுது உங்களுக்கு. நியூமரேட்டர் சேம் தான். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். இங்க பாருங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். ஓகே. இப்போ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் கிடைச்சிடும். ஓகே. புரிஞ்சுதா? இந்த ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா வச்சு வேணாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ராப்ளம்ல ஏஆர்ஆர் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுவே ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம போட வேண்டியது இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல. ஓகே. எஸ். இப்போ வந்து டிஸ்கவுண்டட் பேபேக் பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நம்மளோட அன்ஈவன் கேஷ் இன்ஃப்ளோ அது மாதிரியே தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஆனா என்னன்னா பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம போடணும். கியூமுலேட்டிவ் பண்ணி நம்ம போட வேண்டியது இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஃபார்முலாஸ் வேற சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.